ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன் சன்ஸ் ட்ரேடிங். ஸோ நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்து வந்திருக்கோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். சப்ளையில், டிமாண்டில் எங்கே நம்ம வந்து என்ட்ரிஸ் போகலாம் அப்படின்றத பற்றி பிளான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. ஸோ என்னை வச்சுக்கிட்டு நீங்கள் பிளைண்டாக என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்களே, அதை யூஸ் பண்ணி அந்த நான் சொல்கிற இடத்துல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபர்தராக என்ன டிசிஷனும் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் அவைலபிள் இருக்குது 2999 வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட அவைலபிளில் இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கவங்க என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு, யூரோ யூஎஸ்டி, அப்புறம் அனதர் ஒன் சார்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ யூரோ யூஎஸ்டியில் லாஸ்ட்டாக ஒரு ட்ரேடு வந்து போட்டிருந்தோம். ஓகேங்களா? டிஸ்கார்ட்லையும் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் செல் போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அது ரீசன் என்னன்னு பார்த்துடலாம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நியூயார்க்கோட சப்ளை. ஓகேங்களா? இது நியூயார்க்கோட சப்ளை. ஸோ இந்த நியூயார்க்கோட சப்ளையில் மார்க்கெட் உள்ளே வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல மூமெண்ட் கொடுப்போம் அப்படின்ட்டு வந்து வெயிட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் ஓப்பன் ஆச்சு, லண்டன் வந்து ட்ரிகர் ஆச்சு. ஓகேங்களா? லண்டன் ட்ரிகர் ஆச்சு. ஸோ நம்மளோட கன்ஃபர்மேஷன் எப்பயும் போகிற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், 15 மினிட்ஸில் என்ட்ரி சப்ளை வந்து நோட் பண்ணோம், 5 மினிட்ல ரீஃபைன்மெண்ட்டை நோட் பண்ணோம். ஸோ 5 மினிட்ல ரீஃபைன்மெண்ட்டை நோட் பண்ணோம். 5 மினிட்டுக்குள்ளே மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, உள்ளே வந்துருச்சு. ஸோ 5 மினிட்டுக்குள்ளே உள்ளே வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், 1 மினிட்ல என்ட்ரு ஆக போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து நமக்கு மிட்டிகேஷன் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு லோ பார்த்தீங்கன்னா, இந்த லோ வந்து நமக்கு பிரேக் ஆனால் நம்ம வந்து செல் போய்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இங்கே மார்க்கெட் வந்து லண்டனில் ஸ்வீப் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணிடுச்சு, இதை ஸ்வீப்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாடி க்ளோஸ். சரிங்களா? இங்கே வந்து நமக்கு பாடி க்ளோஸ் வந்து நடந்துருச்சு. சரிங்களா? ஸோ இங்கே பாடி க்ளோஸ் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இங்கே வந்து என்ட்ரி போகலாம். இதுதான் சப்ளை. இங்கே வந்து நம்ம என்ட்ரி போகலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி இந்த இன்னொரு லோ வந்து பிரேக் ஆகட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிச்சு, இந்த லோ பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிறதுல ஒரே ஒரு சப்ளை இது மட்டும்தான். ஓகேங்களா? இந்த சப்ளையில் நம்ம வந்து டைரெக்டாக என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? எஸ்எல் வந்து இங்கே வச்சுருந்தோம். ஏன்னா இது வந்து லிக்விடிட்டி இந்த இடம். ஓகேங்களா? இதை ஸ்வீப் பண்ணிட்டும் கீழே வரலாம். ஸோ எஸ்எல் வந்து இங்கே வச்சுருந்தோம். ஸோ மார்க்கெட் நல்லா ட்ரிகர் ஆகிட்டு கொஞ்சம் நல்ல மூமெண்ட் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆகும்போது, பிரேக் ஈவன் வந்து பாடி க்ளோஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபுல்லாகவே வந்து பிரேக் ஈவன் பண்ணியாச்சு, எஸ்எல் மூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ டார்கெட்டை வந்து எங்கே வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ வரைக்குமே டார்கெட் வந்து செட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஏன்னா யூரோ ஹிஸ்ட்ரி லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், செல்லுக்கு தான் இப்போ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லோ வந்து எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதனால் டிபியை வந்து அங்கே செட் பண்ணியாச்சு. கடைசியில் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஷியனோட லோவை எடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஏஷியனோட லோவை என்ன டைம் எந்த இதில் வந்து எடுத்துருக்குன்னா, நியூயார்க் செஷனில் வந்து ஏஷியனோட லோவை வந்து எடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த இடத்துல நோ ப்ராஃபிட் நோ லாஸ், நமக்கு வந்து பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகலை. இன்னும் அந்த சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆகலை. ஓகேங்களா? இது வந்து நம்ம டைரக்ட் என்ட்ரியில் ஒன்றும் போகலை. ஸோ இங்கே வந்தாலும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் நம்ம போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போது மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு. 15 மினிட்ஸோட சப்ளைக்குள்ளே மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு. அகெயின் 5 மினிட்டோட ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளேயும் மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 மினிட்ல டைரக்ட் என்ட்ரி போகலாம். ஸோ ஆனால் நம்ம இப்போது 1 மினிட்ல டைரக்ட் என்ட்ரி போக வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சோச்சு நடக்குதுன்னு வச்சுங்க. இது வந்து சோச்சு. ஓகேங்களா? இது வந்து சோச். சரிங்களா? சோச் நடந்துட்டு உடனே நமக்கு இப்போ உடனே வந்து போயிருக்கு மார்க்கெட் மேலே. ஆனால் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சப்ளை. ஓகேங்களா? இது கீழே இருக்கிறதெல்லாம் லிக்விடிட்டி. இது எல்லாமே லிக்விடிட்டி. பார்த்தாலே தெரியும்.
நல்லா விசிபிளாகவே தெரியுது லிக்விடிட்டி. ஸோ நமக்கு வந்து சப்ளை வந்து மிட்டிகேஷன் நடக்கணும் உடனே. நமக்கு இங்கே சோர்ஸ் நடந்துட்டு மார்க்கெட் நல்லா மூவ் பண்ணிட்டு இந்த மிட்டிகேஷன் இங்கே நடந்திருந்தா ரொம்ப பெஸ்ட்டு, ஓகேங்களா. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, மிட்டிகேஷன் நடக்காமல் நல்லா மார்க்கெட் கொஞ்சம் அப்படி கீழே போயிடுச்சு, ஓகேங்களா. மார்க்கெட் அப்படியே கீழே போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகிறோம். ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டு நமக்கு சப்ளை எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இது ஒரு சப்ளை இருக்குது, இது ஒரு சப்ளை இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது ஒரு சப்ளை, மேலே இருக்கக்கூடியது ஒரு சப்ளை. ஸோ கியூஎம்எல்னா இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த ஹையை போய் அடிச்சுட்டு, அதாவது லண்டனுடைய ஹையை மார்க்கெட் அடிச்சுட்டு எகெயின் கீழே வந்து நமக்கு இந்த இடத்துல சோச்சை வந்து பண்ணிடுச்சு, ஓகேங்களா. இங்கே சோச் தான். ஸோ மேஜராக இப்போ 5 மினிட்ஸில் பார்க்கும்போது இங்கே சோச், ஓகேங்களா. அப்போது இந்த லண்டனை அடிக்கிறதுக்கு பவர் எங்கே கிடச்சிருக்கு, பவர் எங்கே கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, லண்டனோட ஹை இங்கே இருக்குது. ஸோ நியூயார்க் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஏசியனை போய் அடிச்சிட்டான். ஏசியனை அடிச்சுட்டு எகைன் மார்க்கெட் மூவ் பண்ணி கொண்டு வந்து லண்டனுடைய ஹையை என்ன பண்ணிட்டான், அடிச்சிட்டான். லண்டனுடைய ஹையை அடிச்சுட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் சோச்சை வந்து போட்டுட்டான் நமக்கு, ஓகேங்களா. லண்டனோட ஹை இருந்த இடமும் நமக்கு ஒரு சப்ளை, ஓகேங்களா. ஸோ இப்போ செஷன்ஸை விட்டுருங்க. செஷன்ஸை விட்டுட்டு ஒரு சப்ளைக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறத ஈஸியாக பார்த்துலாம், சிம்பிளாக பார்த்துட்டு உள்ளே என்ட்ரு ஆகிடலாம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி, இங்கே இருக்கக்கூடிய சப்ளையை பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த செல்லுக்கான வாய்ப்பு, ஓகேங்களா. ஸோ 1 மினிட் போங்க. 1 மினிட்ல போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த இடத்துல என்னோட என்ட்ரியை நான் போட போகிறேன், டைரக்ட் என்ட்ரி. ஸோ இதுலேயும் டைரக்ட் என்ட்ரி. ஸோ எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், நான் வந்து எல்லா ட்ரேடுக்கும் $30 ரிஸ்க் வைப்பேன், ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரேடுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சப்ளையில் ஒரு $15 ரிஸ்க்கு, இந்த சப்ளையில் ஒரு $15 ரிஸ்க்கு, ஓகேங்களா. அப்படி வைக்க போகிறேன். இல்லைனா மார்க்கெட்டோட சுச்சுவேஷனை பார்த்துட்டு, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டோட சுச்சுவேஷனை பார்த்துட்டு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் என்ட்ரி 1 மினிட்ல, ஓகேங்களா. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் என்ட்ரி, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் டைரக்ட் என்ட்ரி. ஸோ இதில் $30 ரிஸ்க் வைப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து உள்ள என்ட்ரு ஆகும், ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட நெக்ஸ்ட் பிளானு. இன்னும் வேலிடு தான் இந்த சப்ளை, ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டு யூரோஎஸ்டி வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க, அப்போ தான் கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ கோல்டு ஒன்றும் இல்லை, நம்ம சொன்ன இடத்த மார்க்கெட்டு வரவே இல்லை. இங்கே வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் நம்ம பை போகணுன்ட்டு நம்ம பேசியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். மார்க்கெட் இன்னுமே வரல, ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கும் கோல்டு கீழே விழுகிறதுக்கும் பாசிபிள்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஏன்னா இப்போது 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சரே வந்து நான் இப்போ போடுறேன். இதுதான் லோ, இதுதான் பிஓஎஸ். ஸோ நமக்கு ஹை இங்கே இருக்குது, ஓகேங்களா. லோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, சரிங்களா. லோ இங்கே இருக்குது, ஹை எங்கே இருக்குது, மேலே இருக்குது. ஸோ ப்ரீமியம் செஸ் டிஸ்கவுண்ட் வந்து போடலாம். ஸோ மார்க்கெட் ப்ரீமியமில் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ப்ரீமியமில் இருக்கிற சப்ளை வந்து எடுக்கலாம், ஆனால் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு கச்சாமச்சான் இருக்குது, ஓகேங்களா. ஒரு 1 ஹவர் போய்க்கலாம். 1 ஹவர் போயிட்டிங்கன்னா ஒரு கிளியரான ஒரு சப்ளை வந்து கிடைக்குதா பாருங்கள். கிளியரான சப்ளை வந்து கிடைக்குது. எகெயின் இங்கே ஒரு சப்ளை வந்து கிடைக்குது. மேலே ஏதாவது சப்ளை கிடைக்குதா பாருங்கள். மேலே சப்ளை இல்லை. இந்த விக்கு வேணால் எடுக்கலாம். ஸோ இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால் இந்த விக்கை நம்ம பார்த்துக்கலாம். சும்மா விக்கை எடுத்துக்கலாம். ஆனால் அந்த விக்கு ஒர்க் ஆகிறது மோஸ்ட்லி இம்பாசிபிள் தான், பாசிபிள் கிடையாது, ஓகேங்களா. ஸோ கோல்டு மறுபடியும் என்ன பண்ணலாம், செல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா கீழே வந்து நமக்கு டிமாண்டை எடுக்காமல் போயிருக்கு, ஆனால் ஃபேர் வேல்யூ கேப்பை எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டு இருக்கு. அதையும் பார்த்துக்குங்க, ஓகேங்களா. அப்படியே நம்ம ஒரு தராசில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். இப்போது மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் இருக்கும், ஓகேங்களா. ஆனால் கோல்டோட ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்டு தான், ஓகேங்களா. இப்போ போய் நம்ம செல் அடிக்கிறது முட்டாள்தனம் தான், இருந்தாலும் நம்ம செல் அடித்து பார்க்கலாம், ஓகேங்களா.
ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சப்ளையை கூட விட்டுருங்க. இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம 15 மினிட்ஸில் போயிட்டு இதில் ஒரு நல்ல சப்ளை இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா 15 மினிட்ஸ் பிரேக் நமக்கு. அப்போ 15 மினிட்ஸில் தான் சப்ளை நம்ம எடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் சப்ளை. ஸோ பார்த்துக்கலாம், 1 ஹவர் சப்ளையும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ என்ன பண்ணலாம், ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மிட்டிகேஷன் நடக்குது. 15 மினிட்ஸோட ரீஃபைன்மெண்ட்டில் மிட்டிகேஷன் நடக்குது. 5 மினிட்ல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம், செல் அடிக்கிறோம். அதோட டிபி எங்கே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏசியனோட லோவில் வச்சுருங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக இப்படியே வருது. இப்போ ஏசியன் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆன பின்னாடி ஏசியன் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி இப்படி இருக்குது, இல்லை இப்படி இருக்குது, இல்லை இப்படியே இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போது லண்டன் வந்து ஓப்பன் ஆகும்போது மிட்டிகேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? லண்டன் ஓப்பன் ஆகும்போது மிட்டிகேஷன் நடக்குது. அப்போது லண்டனில் நீங்கள் என்ட்ரியை போடுறீங்க. உங்களோட டிபி இந்த ஏசியனோட லோவில் வச்சுருங்க, போதும். ஓகேங்களா? சின்ன டிபியில் நம்ம எக்ஸிட் ஆயிடணும். ஓகேங்களா? ஆனால் இங்கே போயிட்டு நீங்கள் பை அடிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம சொன்ன இடத்துல பை அடிக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட டிபி எப்பயுமே இந்த ஹையில் வச்சுருங்க. அவ்வளோதான், இந்த ஹையில் வச்சுருங்க, முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இங்கே இருங்க, இந்த இடத்துல ஒரு செல்லு வந்து வீடியோ போட்டிருந்தேன், அது நல்லா கன்ஃபர்மேஷன் கொடுத்து போயிருக்கு. ஸோ இந்த செல் வந்து வீடியோ போட்டிருந்தேன், நான் வந்து ஐகானில் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த செல்லில் வந்து மார்க்கெட் கீழே போயிட்டு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே வருது. மேலே வந்துட்டு பின்னாடி நம்ம டைரக்ட் என்ட்ரி போகக்கூடாது, கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போகணும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது, அந்த இடத்துலையும் ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் மிட்டிகேஷன் நடந்துச்சு, இந்த இடத்துல சோர்ச் நடந்துச்சு. ஸோ மைண்டூட்டான ஒரு சோர்ச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சோர்ச்சு தெரியுதுங்களா? சோர்ச் நடந்துச்சு. ஸோ ஒரே ஒரு சப்ளை, இது ஒன்று தான். ஓகேங்களா? ஒரே ஒரு சப்ளை. ஸோ அந்த சப்ளைக்கு 5 மினிட்ல நம்ம என்ட்ரியாக போயாச்சு. ஸோ இந்த என்ட்ரி வந்து என்னால் டிஸ்கார்டில் கொடுக்க முடியல. உடனே மார்க்கெட் வந்து இங்கே மிட்டிகேஷன் நடந்து சோர்ஸ் நடந்துட்டு உடனே வந்து எடுத்துட்டான். நான் சரியாக பார்க்கல, ஒரு அன்டைமில் நடந்தனால பார்க்க முடியல. ஸோ அதனால் டிஸ்கார்டில் கொடுக்க முடியாமல் போச்சு. ஸோ இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து போட்டாச்சு. ஆனால் ஒரு சின்ன லாட்டு தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ரிஸ்க் ஹையாக இருக்குது. நம்ம இந்த ஹைக்காவது நம்ம வைக்கணும். அப்போது நமக்கு $100 போட்டால் $57 வந்து நமக்கு லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் சின்ன லாட்டை ப்ளேஸ் பண்ணோம். ஸோ சம்திங் இந்த டிமாண்டில் வந்து நம்ம புக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கரன்சி பேர் பார்க்கலாம். யூஎஸ்டி ஜேபிஒய். யூஎஸ்டி ஜேபிஒய்லாம் பண்ணாதீங்க, என்னோட ஒப்பீனியன். இருந்தாலும் மூமெண்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸில் இங்கே சோர்ச் கொடுத்துட்டு பிஓஎஸ் கொடுத்துட்டு போச்சு. ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோவில் பேசின மாதிரி தான். ஸோ இன்னும் நமக்கு இந்த டிமாண்ட் பெண்டிங்கில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஒரு பாசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது, இந்த டிமாண்ட். ஓகேங்களா? இது லிக்விடிட்டியாக பேஸ் பண்ணி போனாலும் போயிடும். இந்த டிமாண்டு லிக்விடிட்டியாக ஆக்ட் ஆனாலும் ஆக்ட் ஆகிடும். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோவில் சொன்னது தான் அது, இந்த யூஎஸ்டி ஜேபிஒய். அதையும் பாருங்கள், பார்த்துக்குங்க. ஸோ இதுவும் வந்து டிஸ்கார்டில் கொடுத்துருந்தோம், ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகலை. என்னென்னா லண்டனோட சப்ளை இருக்குது, ஸோ ஏசியனோட ஹை இருக்குது, நியூயார்க்கோட லோ இருக்குது. ஸோ ஏசியனோட ஹையை அடிச்சுட்டு லண்டனில் உள்ளே போயிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நியூயார்க்கோட லோவை எடுப்பான்ட்டு நம்ம டிஸ்கார்டில் கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சப்ளையிலே தொடலை, கிட்ட வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு, மார்க்கெட் வந்து கீழே போய் நியூயார்க்கோட லோவை எடுத்துருச்சு. எல்லாமே நடந்துச்சு. நமக்கு இந்த லண்டனை மட்டும் ஹிட் பண்ணி நமக்கு வந்து மிட்டிகேஷன் நடந்திருந்தா நம்ம லோவர் டைமில் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம செல் போயிருக்கலாம். ஆனால் இங்கே செல் போகிறதுக்கு ஒரு சினாரியோ, நமக்கு ஒரு மிட்டிகேஷன்ற ஒரு விஷயம் நமக்கு மிஸ் ஆகுது. அதனால் நம்ம போகக்கூடாது. ஸோ அதனால் போகலை. ஓகேங்களா? ஸோ இதுவும் அப்படி தான்.
இந்த சப்ளையில் செல் போய்க்கலாம் 15 மினிட்ஸில் அப்படின்ட்டு டிஸ்கார்டில் கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, மிட்டிகேஷன் நடந்துச்சு. சரி, 4 ஹவர் சப்ளை இது, ஓகேங்களா. மிட்டிகேஷன் நடந்துச்சு, நமக்கு 15 மினிட்ஸில் ஒரு சப்ளைவே வந்து கிடைக்கல, ஓகேங்களா. இது சப்ளை தானே ப்ரோ, ஏன் சப்ளை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இது சப்ளை தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு செல்லிங் நடக்குதுன்றப்போ இது எல்லாமே லிக்விடிட்டியாக பேஸ் பண்ணி எடுத்துப்பாங்க, ஓகேங்களா. அப்போது இந்த ஹையை தூக்கியிருக்கான், இந்த ஹையை வந்து எடுத்திருக்கான். யார் எடுத்திருக்கா அதை பார்த்துருங்க. லண்டனோட ஹையை நியூயார்க் வந்து எடுத்துட்டான், ஓகேங்களா. நியூயார்க் டைமிங்கில் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடமே வந்து எடுத்துருச்சு, ஓகேங்களா. நியூயார்க் டைமிங்கில் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான், ஸ்வீப்னு வச்சுக்கோங்க, ஸ்வீப் பண்ணிட்டான். ஸோ நமக்கு இங்கே பாடி க்ளோஸ் நடக்கணும். இங்கே பாடி க்ளோஸ் நடந்துருச்சு, பாடி க்ளோஸ் கிடையாது, சாரி, இது சோச் வந்து நடக்கணும். இந்த இடத்துல சோச் நடந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், செல் போய்க்கலாம், ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு கரன்சி பேர் நாளைக்கு மார்னிங் 4:30க்கு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கரன்சி பேர் அனலைஸ் பண்ணி வீடியோ வந்து ப்ளேஸ் பண்ணிடுவோம், ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.